உண்மையிலே ரகுராம் பையனா? ஆமாங்க. நான் எங்க இந்த விஷயத்துல பொய் சொல்ல போறேன்? சரி, உன்னை பத்தி விளக்கமா சொல்லு. அம்மா இறந்த பின்னாடி குழந்தையா என்ன ஆசிரமத்துல சேர்த்து விட்டாரு போல. நான் வளர்ந்து சில தப்பெல்லாம் பண்ணி சீர்திருத்த பள்ளியில இருந்து 18 வயசுல ஜெயிலுக்கு போயிட்டேன். இப்பதான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். அதான் எங்க அப்பாவை பார்க்கலான்னு வந்தேன். இத்தனை வருஷமா தப்பான வழியில போயிட்டேன். இனிமேலாவது ரகுராமோட புள்ளன்னு தான் நான் வாழணும். நான் தான் அவருடைய வாரிசு. எனக்கு அவர் தர வேண்டிய சொத்தை தரணும். இனிமே நான் ரகுராமோட வாரிசாதான் வாழணும்னு வந்திருக்கேன். அண்ணே. சரிப்பா, சரிப்பா. வந்து இப்படி உட்காரு, உட்காரு. உட்காரு, இதை வந்துடு. அண்ணே, கடவுளா பார்த்துதான் சிவனை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ரகுராம் நம்ம கிட்ட வசமா சிக்கிக்கிட்டானே. ஆமாமா. ஆனா நீ அந்த பையனை அரைஞ்சதும் நானே ஆடி போயிட்டேன். நீ ரகுராம எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கன்னு நீ அவனுக்கு கொடுத்த அறைய வச்சே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, ரகுராம் ஏதோ வசமா சிக்கிக்கிட்டதா சொன்ன. இப்ப சொல்லு, நாம என்ன பண்ண போறோம்? அண்ணே, சின்ன கூட அந்த ரகுராம் தப்பு பண்ணிருப்பாருன்னு என்னால நம்ப முடியல. ஆனா அந்த ஆளை வெட்டி வீழ்த்துறதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருக்கு. இவனை விட்டுடவே கூடாதுன்னு. அண்ணே வாங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பா. ரகு, உங்க அப்பாவோட போட்டோ கண்ணாடி உடைஞ்சு போயிடுச்சுப்பா. எனக்கு ஏதோ இது அபசகுணமா படுதுப்பா. ஏமா, இவ்ளோ பெரிய பெட்டிய தனியா தூக்கி உங்களால மேல வைக்க முடியுமா? யாரையாவது கூப்பிடலாம் இல்ல? கை தவறி போட்டுட்டீங்க, உடனே அத அபசகுணம்னு சொல்றீங்க? இல்லப்பா, மனசு படபடன்னு அடிச்சுக்குதுப்பா. இதுக்கு முன்னாடி நானே இந்த பெட்டிய ஏத்தி இறக்கி இருக்கிறேனேப்பா. இந்த மாதிரி ஒரு தடவை கூட விழுந்தது இல்ல. அதான் ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுமா. படத்துக்கு புதுசா கண்ணாடி போட்டு தர சொல்றேன். அதுக்கப்புறம் இதை வச்சுக்கலாம். வாங்க. பாத்துப்பா. ஐயோ, என் பொண்டாட்டி இப்பதான் அழகா இருக்கா. உனக்கு இன்னொன்னு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா இது? அல்வா. உனக்கு பிடிச்ச அல்வா? ஏய், என்னடா ஐயா ஒரு மார்க்கமா வந்திருக்கீங்க? பூவு என்ன, கையில அல்வா என்ன? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ முதல்ல ரிலாக்ஸா இரு. என்னன்னு நான் பொறுமையா உங்ககிட்ட சொல்றேன். உட்காரு. இங்க பாரு மாயா, அம்மா உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டத என்னால ஏத்துக்கவே முடியல. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? சரி, அதுக்கும் நீ இப்ப பூ வச்சு அல்வா வாங்கிட்டு வந்ததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. நமக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அம்மா கவனம் எல்லாமே நம்ம குழந்தை மேல போயிடும்.
நமக்கு பிறக்க போற பேரனையோ பேத்தியையோ கொஞ்சிக்கிட்டு அப்புறம் உன் பக்கமே வரமாட்டாங்க மாயா. உன்னை வெறுக்கவும் மாட்டாங்க. அதனால நம்ம குழந்தை பாக்கியத்தை தள்ளி போட வேண்டாமே. ஓ அப்படியா? ஆமா மாயா. இரு நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இது போல விஷயங்கள்லாம் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். ம். அத்தை முழு மனசோட என்னை ஏத்துக்கிட்டு அவங்களே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அது வரைக்கும் நாம பொறுமையா தாண்டா இருக்கணும். அட போ மாயா. அம்மா மனசு மாறி அவங்க ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? முதல்ல நடக்கிற காரியத்தை பேசேன். ஏண்டா நடக்காது? அத்தை மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. ஐயோ மாயா, அம்மா மனசு மாறணுங்கிறதுக்காக தான் நாம குழந்தைய பெத்துக்கணும்னு சொல்றேன். என்ன சின்ன பேசுற? என்னையே அவங்களுக்கு பிடிக்கலையா? நம்ம குழந்தைய மட்டும் பிடிச்சிரோன்னு என்னடா நிச்சயம்? அம்மா, என்னடா செல்லம், அம்மா, சொல்லுடா தங்கம். என் மேல உனக்கு அப்படி என்னம்மா கோவம்? ஏன்டா ராசா இப்படி கேக்குற? நீ இல்லாம நான் யாரும் கூட தெரியலம்மா. என்னை இவ்வளவு கஷ்டப்பட வச்சிட்டியம்மா. நீ மட்டும் என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நானாதான் சொல்ல முடியுமா? அந்த புவனா ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் நீ அனாத, உனக்கு யாரா இருக்கா, நீ என்ன கோலம் என்ன கோத்திரம், உனக்கெல்லாம் எதுக்குடா மாங்கல்ய வரின்னு கேக்குறா. அதெல்லாம் கேட்கும்போது செத்துடலாம் போல இருக்குமா. ஊரெல்லாம் நான் அவமானப்பட்டு நிக்கிறேம்மா. இதெல்லாம் பார்த்தும் கூடவா என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணல? அப்படி நான் என்னம்மா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுமா. உன் மேல எந்த தப்பும் இல்லடா கண்ணா. தப்பு எல்லாமே என் மேல தான்டா. என்னால தானே கண்ணா உனக்கு இவ்ளோ கஷ்டம். என்ன மன்னிச்சிடுறா. மா, என்னம்மா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதெல்லாம் கூட பெருசு இல்லை. ஆனா உன்னை ஒரு தடவைமா, ஒரே ஒரு தடவை உன்னை பார்க்கணும்மா. அம்மாவை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கா? ஆமாம்மா, நான் பிறந்ததுல இருந்து உன் முகத்தை பார்த்ததே இல்லம்மா. நீ எப்படி இருப்பேன்னு நான் கற்பனை பண்ணாத நாளே இல்லம்மா.